कामकोटि पीठाधिपति जगद्गुरु श्री शंकराचार्य श्री चंद्रशेखरेंद्र सरस्वती महास्वामिகள் விழாவில் கலந்து கொண்டு அருளுரை வழங்கினார். द्वादशे कृतवान् षोडशे कृतवान् भाष्यम् द्वात्रिंशे गुरुरक्षकः द्वात्रिंशे गुरुरक्षकः गोविन्ददेशिकम् उपास्य चिराय भक्त्या तस्मिन् स्थिते विदेहमित्या अद्वैत शास्त्र उपकल्प्य दिशो विजित्य कांचीपुरे स्थितिमवाप शंकराचार्यः ஆதிசங்கராச்சாரிய பாத யாத்திரை அந்த காலம் நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த வாகனம் கிடையாது. அப்போ 6000 நிச்சயம் கூடவே போனான் ஆச்சாரியர் பின்னாடி. அது இன்னும் சில கிரந்தங்கள்ல எழுதிச்சு 6000. ஆச்சாரியருக்கு முக்கியம் ஒரு சிஷ்யன் தோட்டகாச்சாரியருக்கு இந்த தோட்டகாச்சாரியன் ரொம்ப சாது. அது அவளுடைய புத்திரிக்கு தான் தோட்டகாச்சாரியன். சுற்று கூட ரொம்ப சாது தான் தோட்டகாச்சாரியன். அவர் வாயமும் இருப்பார். எல்லாரும் பாடம் சொல்றப்போ அதுக்கு இன்னும் இன்னும் தெரியாது இருக்குன்னு பாக்கி விஷயம் நினைச்சுட்டு இருப்பார். பாக்கி விஷயம் ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ தோட்டக்காச்சேரியில் வரல, நாய் வச்சு அவர் வள்ளியோன்னு ஆச்சாரியோட மனசில் நினைச்சுட்டு இருந்தார். நினைச்சுட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பிக்கல. சிஷ்யெல்லாம் அவர் வராது போனாலும் அவர் ஒன்றும் அவர் விஷயம் கிடைக்கிறது இல்லையே அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். உடனே ஆசிரியருக்கு அவர் பேர் ஒரு கருணை உண்டாயிடுச்சு. கருணை உண்டாயி அப்படியே அங்கே இருந்து ஒரு குடிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விருத்தம் தோட்டக்க விருத்தத்தை சொல்லிட்டு அதில் 8 ஸ்லோகம் சொன்னார். அந்த 8 ஸ்லோகம் தான் இதில் எழுதி வச்சிருக்கு. முதல்ல அந்த 8 ஸ்லோகத்தில் என்னுடைய
जगती भवितुं कलिता कृतयः संस्कृतः विचरन्ति महामहसः छलतः. பெரிய மகான்கள் துங்கபக்தர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஜகத்தையும் வகுத்து லோகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப தப்பு வழியில போகாம நேரு வழியில் இருக்கிறதுக்காக, அவளை ரட்சிக்கிறதுக்காக, லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக ஒரு உருவம் எடுத்துண்டு, ஒரு சரீரமும் எடுத்துண்டு இங்கே சஞ்சாரம் பண்ற. மகா பிரகாசமா இருக்கு அவள் வரதே. எத்தனையோ பேர் மகான்கள் ஜெகத்தீமவித்தும் கலிதாகத்தைய விசரந்தி மகாமஹச. மகாமஹஸ் பிரகாசமா இருக்கிறவர் லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணுறார். அவளுக்குள்ளே அப்படி எத்தனையோ பேர் மகான்கள் ஞானோபதேசம் பண்றது வர. ஊர்ல சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு இருந்த கூட லோகத்தை ரசிக்கிறதுக்காக, லோகத்தில் இருக்கிறவ நல்ல வழியிலே இருக்கணும்னு நல்ல வழி காட்டுறதுக்காக அவளுக்கு அப்பேற்பட்ட அநேக பேர் சஞ்சாரம் பண்ற லோகத்தில் இது வரைக்கும் பூர்வத்தில். அதுக்குள்ள அந்த பிரகாசங்களுக்குள்ள சில பேர் நட்சத்திர மாதிரி பிரகாசிக்கிற, சில பேர் கிரகங்கள்ல கால வேளையில சுக்குரோதயமா இருக்குது, அது பிரகாசமா இருக்குது. சந்திரன் இருக்க. எல்லாரையும் கட்டும் தாங்கள் எப்படி இருக்கிறது கேட்டா ஆச்சாரியில ஸ்தோத்திரம் பண்றேன். அகிமான் சூரிய எல்லாரும் எல்லா அத்தனை பேரும் பிரகாச ரூபமாக தான் இருக்க. ஆனால் தாங்கள் சூரியனை போல இருக்கு. சூரிய உதயத்துனா பாக்கி பிரகாசங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அப்போ சூரிய ஸ்வரூபம். ஹிமாம்சுல சந்திரன், அஹிமாம்சுல சூரிய. ಸಂಸ್ಕೃತಿಗೆ ಅಹಿಮಾಂಸೂರ್ಯ ವಿಭಾಸಿ ಗುರು ಅಪೂರ್ತ ಭವಶಂಕರ ದೇಶಕ್ಕೆ ಮೀಸಲು. அவர் தோட்டக்காச்சாரியர் குளிச்சுண்டு இந்த கை தாளம் போட்டு தாளம் போட்டு சரியா இருக்கு. இந்த சோப் ஜெகதீமவித்தும் கரித்தாகத்தையுச்சரந்தி மகாமஹசரத அஹிமாம்சையத்திர விபாசி குரு பவசங்கர தேசிகமே அப்படின்னு எல்லாம் பிரகாசம். மகான்கள் எத்தனையோ பேருந்து லோகானுகிரகத்துக்காக வர. அவ்வளவு பிரகாசத்துலையும் சூரிய பிரகாசம் மாதிரி அப்படின்னு ஸ்தோத்திரம் வந்து வர. வந்த உடனே பாக்கி சிஷ்யாளுக்குள்ள ரொம்ப மனசுக்கு நான் இப்படி ஒரு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சவேன் அப்படின்னு விழுந்து விழுந்து ஆச்சாரியோட நமஸ்காரம் பண்ற, தோட்டக்காச்சாரியோட நமஸ்காரம் பண்ற. எல்லாரையும் எல்லாரும் சொல்றேன். இந்த சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்தில் ஆதி சங்கராச்சாரியுடைய முக்கிய சிஷ்யாலெல்லாம் நாம் தியானம் பண்ணினோம்னா மகா விசேஷம். அதே நமக்கு அடியாருக்கடியேன்னு தமிழ் சொல்றது. அடியாருக்கும் அடியேன்னு அப்படி இந்த ஆச்சாரியாருக்கு இங்கே ஷண்மத ஸ்தாபனாச்சாரியர்னு ஒரு பேர். 6 மதம்னு சொல்றது.
விஷ்ணு உபாசனை, சிவோபாசனை, தேவியினுடைய உபாசனை, இந்த மூணும் சேர்ந்து ரத்ன திரயம்னு பேர். 3 ரத்னங்கள், தேவி, விஷ்ணு, விஷ்ணு, சிவன், விஷ்ணு. இந்த 3 தான் நாம் உபாசிக்கிறோம். இன்னும் தேவி உபாசனை பண்ணுறோம், இல்லைன்னா சிவோபாசனம், டபுளாக விஷ்ணு உபாசனம். இதெல்லாம் ஆச்சாரியர்கள் சேர்ந்து இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் ஒன்று தான் 3 இருக்கு. வரதராஜ சுவாமி இருக்கார், காமாட்சி இருக்கா. இந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் ஏது அம்பாள் கிடையாது. இந்த ஊர்ல இந்த எல்லைக்குள்ளே காஞ்சி நகரில் அம்பாள் கர்ப்பகிரகமே கிடையாது. ஏகாம்பரேஸ்வர் சிவன், வரதராஜர் விஷ்ணு, காமாட்சி அம்பாள். இந்த 3 சேர்ந்து இந்த காட்சி சொல்லுவோம். எல்லாம் சேர்ந்து மொத்தம் காட்சி. நான் சில புஸ்தகங்களில் பார்த்துருக்கேன். சில புஸ்தகங்கள்ல ஆச்சாரியர் காஞ்சி கஷேத்திரத்தை முக்தி கஷேத்திரம் இங்கிருந்து மோடி புஸ்தகத்தில் சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். குமரகோஷ்டம் குமரகோஷ்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி கூட இருக்கார். எல்லா சுவாமிக்கும் முக்கியமான கஷேத்திரம் காஞ்சி கஷேத்திரம். பிருத்தியதவர்னு ஒரு ஆச்சாரியார். அந்த பிருத்தியதவாச்சாரியார் அவளும் காஞ்சியிலே இருந்து ஆச்சாரியால் காமாட்சி பிரதிஷ்டை பண்ணிட்டு இங்கே பிருத்தியதவரும் இங்கே இருந்து இங்கே பிருத்தியதர பாரதின்னு பேர் அவர். அவளும் ஜெயித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு புஸ்தகத்தில் இருக்கு. அந்த புஸ்தகத்தில் வித்யாரண்யாலே காஞ்சிபுரத்திலே ஹம்பி விருவத்துக்கு போய் இங்க 2 மட்டத்தை ஸ்தாபனம். அதுக்கப்புறம் திரும்பி காட்சி வச்சுட்டு இங்க இருந்து கைலாசத்துக்கு போயிட்டேன். அப்படின்னு இன்னொரு புஸ்தகத்தில் அது எல்லாம் சரியா இருந்ததுன்னா ஆச்சாரியர், பிருத்தியதரர், வித்யாரண்யர் எல்லாருமே இந்த காஞ்சி கஷேத்திரம் மோட்சத்துக்கு. பாக்கி எல்லா க்ஷேத்திரங்களும் உத்தர தேசத்தில். தட்சிண தேசத்தில் ஒரே ஒரு க்ஷேத்திரம் தான் மோட்ச க்ஷேத்திரம். நதியும் அப்படிதான். கங்கையாச்சு, யமுனையாச்சு, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி. அது ஒன்று. அதுவும் இங்கேதான் தெற்க காவேரி ஒண்ணுதான், காஞ்சி ஒண்ணுதான் ஒரு மோட்ச க்ஷேத்திரம். சப்த சிந்து நதிகளுக்குள்ளே இந்த க்ஷேத்திரம். அதனால இந்த வருஷம் ராஜாங்கத்திலேயே இது அங்கீகாரம் பண்ணி ஆச்சாரியருடைய ஜெயந்தி சர்வஜனங்களும் கொண்டாடணும். எல்லாரும் அமோகமாக நடந்துட்டு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்.